எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். பார்க்க போகிறது மட்டன் பாயா சால்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் பாயா சால்னாக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்கால் பாயா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜாதிக்காய் 1 பீஸு, 2 பட்டா, 1 ஏலக்காய், 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப. இப்போது ஃபஸ்ட்டு பாயா வேக வச்சுக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 10 விசில் வரட்டும். வந்துட்டு பிறகு பார்க்கலாம். 10 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்படியே பாயா சூப்பும் சாப்பிட்லாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது பாயா சால்னா செய்யலாம். 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாயா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு வேக வச்ச உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சேர்த்தா போதும். வதக்கட்டும். பார்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இது எல்லாமே அரைச்சிக்கலாம். கசகசா, சோம்பு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கணும். வேக வச்ச பாயா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துட்டு பிறகு பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாயாசம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். டேஸ்டி ஹெல்த்தி பாயா சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.